நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக என்னுடைய இருதயத்தை சிந்தையை திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆவலாக இருக்கிறார். எத்தனை பேர் கேட்க ஆவலாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். சங்கீதம் 93ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். போதும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ராஜரீகம் பண்ணுகிறார். மகத்துவத்தை அணிந்திருக்கிறார். கவனிங்க, இங்கே ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ராஜா, அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆமென். ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுவாரானால் தேசம் அது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவர் ராஜரீகம் பண்ணும் பொழுது, கர்த்தர் அரசாளும் பொழுது தேசத்திலே சமாதானமும் அமைதியும் ஒரு மனமும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்களிலே பாதி பேர் தேவனுக்கு பயந்து உண்மை உத்தமமாய் நடந்தவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அரசாண்டவர்கள். ஆகவே அவர்களை குறித்து, அவர்கள் ஆட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேசம் அமெரிக்கையாய் இருந்தது. அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவாரானால் அங்கு சமாதானமும் ஒரு மனமும் சந்தோஷமும் ஐக்கியமும் இருக்கும். அல்லேலூயா. இப்போது சபையில் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறாரானால் சபையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய சமாதானத்தை வைக்கிறவராக இருக்கிறார். குடும்பத்தை கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவாரானால் குடும்பம் சமாதானமாய் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிறைந்ததாய் ஆசீர்வாதமான குடும்பமாய் அது என்ன செய்யும்? காணப்படும். ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணலை, கர்த்தர் ஆளுகை செய்யலை, கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே இல்லை அப்படின்னா அது ஒரு பரிதபிப்புக்கு நேராக இருக்கிற ஒரு காரியமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ராஜரீகம் பண்ணினார். இஸ்ரவேலர்கள் ஜனங்களை கர்த்தர் ஆளுகை செய்தார். ஆனால் எப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய ஆளுகை விட்டு வெளியே போனாங்களோ, கர்த்தர் சொல்லாத, கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு ஒதுக்குற, இல்லை கர்த்தர் அருவருக்கிற காரியங்களுக்கு நேராய் இருதயத்தை திருப்பினாங்களோ, அடிமைத்தனம் என்கிற தத்தளிப்புக்கு நேராக என்ன செய்தார்? அவளை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சொந்த ஜனம்தான், கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனம்தான், தேவனுடைய ஜனம்தான், கர்த்தர் எனக்கென்று ஏற்படுத்தின ஜனம் என்று சொன்ன ஜனம்தான். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய விருப்பத்துக்கு, கர்த்தருடைய கீழ்ப்படிதலுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் விலகி போகும் பொழுது கர்த்தருடைய ஆளுகையை விட்டு என்ன செய்கிறாங்க? விலகுறாங்க. அது நிமித்தமாய் வருகிறது என்ன? அடிமைத்தனம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆளுகை செய்வாரானால் அடிமைத்தனம் என்ன செய்யாது? இருக்காது. அல்லேலூயா. நம் பிள்ளைகளாய் சுதந்திரவாளிகளாய் காணப்படுவோம். ஆனால் கர்த்தருடைய ஆளுகை இல்லை என்றால் அங்கே என்ன வரும்? ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சம் போயிடுச்சுன்னா இருள் ஆட்டோமேட்டிக்காக வருகிறதா இருக்கிறது. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் கொஞ்ச நாட்கள் அரசாளுகிறவர் அல்ல, இல்லை ஏதோ கொஞ்ச நேரம் இல்லை கொஞ்ச நாட்கள், அப்படி அல்ல. வசனம் அழகாய் சொல்லுகிறது. 15-18 கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். அல்லேலூயா. கவனிங்களேன். இப்போ இது கர்த்தருடைய இருதயம் இப்படித்தான். என்னை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்னில் அன்பு கூற வேண்டும். ஆண்டவர் சொல்லும் பொழுது எல்லாமே முழுமையுமாக தான் என்ன செய்வார்? கேட்பார். ஆமீன் சொல்லுவோமா? என் வாழ்க்கையை நான் கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணும்? முழுமையுமாக என்ன செய்யணும்? கொடுக்கணும். பாதி ஆண்டவருக்கு, பாதி உலகத்துக்கு. அப்படி கொடுத்தேன் அப்படின்னா கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறவர் அல்ல. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பீரா இவங்க தன் ஆஸ்திகளை என்ன செய்தாங்களாம்? விற்றார்கள். இந்த ஆஸ்திகளை விற்று தன் கையில் வந்த பணத்தை மொத்தமாக என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் இடத்துல கொடுக்கணும். அதுதான் அவளுடைய அந்த நாட்களில் அவங்க எடுத்த தீர்மானம். அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்து சகலமும் பொதுவாய் அனுபவிக்கப்பட்டது, சகலமும் அவர்களுக்கு என்னது? குறைவில்லாமல் இருந்தது. கவனிங்க, இதுதான் அந்த நாட்களில் அந்த இடத்துல. ஆனால் இவங்க என்ன செய்தாங்களாம்? பாதியை தனக்கென்று வைத்து கொண்டு பாதியை என்ன செய்கிறாங்க? கர்த்தருக்கு கொடுக்க வந்தாங்க. அல்லேலூயா. கவனிங்க, கொடுத்துட்டாங்க. பாதியை என்ன செஞ்சிடும்? ஆண்டவருக்கு அவங்க இருதயத்தில் பாதியை கொடுக்கணுன்ற இருதயம் இருக்குது, கொடுக்கவும் செய்கிறாங்க. எடுத்துகிட்டு தான் ஆலயத்துக்கு என்ன செய்கிறாங்க? வராங்க. அப்போது பாதி எங்கே இருக்குது?
ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு, பாதி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருது. ஆண்டவர் சொல்கிறார், நான் பாதியை என்ன செய்கிறது இல்லை. ஏற்றுக்கொள்ளுகிறவர் நீ தந்தா என்ன செய், முழுசாத்தா, இல்லைன்னா என்ன செஞ்சிரு, நீயே வச்சுக்கோ. ஆண்டவர் அப்படி தான் இளையகுமாரனை பார்த்து கொஞ்சமாவது என் பேச்ச இல்லை, சரி அப்போ போ அப்படின்னு என்ன செஞ்சிடுவார், முழுசாக விட்டுருவார். போ, அடிபட்டு உதப்பட்டு தொழிபட்டு முழுசாக திரும்பி வந்துன்னா முழுசாக என்ன செய், வா. அல்லேலூயா. என் ஆண்டவர் எப்பொழுதும் பாதியை ஏற்கிறவர் அல்ல. இங்கே வசனம் யாத்திராகமம் 15:18 அழகா சொல்லு, கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் தான் பண்ணுவார், பண்ணுகிறார், பண்ணிக்கோ அப்படிலாம் இல்லை, பண்ணுவார். அவர் தான் பண்ணுவார், அவர் தான் ராஜரீகம் பண்ணுவார், அவர் தான் அரசாளுவார், அவர் தான் என்னை ஆளுகை செய்வார். ஏன்னா அவர் தான் என் எஜமானன், அவர் தான் என்னை உருவாக்கினவர், அவர் தான் என்னை படைத்தவர், அவர் தான் என்னுடைய நாயகர். அப்போ அவர் தான் என்னை என்ன செய்யணும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைய நீங்கள் என்ன செய்யலாம், திட்டலாம், அடிக்கலாம், கொஞ்சலாம். வெளியே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சறதுக்கு மட்டும்தான் அனுமதி, வையவோ திட்டவோ அனுமதி. ஏன் ஏன் ஏன்னா அது உங்கள் பிள்ளை. உரிமை யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் அதுக்கு உண்டான மொத்த அதிகாரமும் என்ன செய்யுது, உண்டு. மற்ற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அதே போல தான் ஆண்டவரும் சொல்கிறார், நான் தான் என்ன செய்வேன் உங்களை. ஆமாம், நான் உங்களுடைய தகப்பன். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் தூக்கி சுமப்பது போல நான் இந்நாள் வரைக்கும் உங்களை என்ன செய்திருக்கிறேன், சுமந்து வந்திருக்கிறேன். தகப்பன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தான் உன்னை தோளில் தூக்கி சுமந்து வந்தேன், நான் தான் உங்களோட நல்ல ஆயன், நான் தான் நல்ல மெய்ப்பன், நான் தான் உங்களை என்ன செய்தேன், சுமந்து வந்தேன். அப்போ நான் தான் உங்களுக்கு உண்டான அதிகாரத்தை வைத்திருக்கிறேன், நான் தான் உங்களை ஆளுகை செய்கிறவர், நான் தான் உங்களை படைத்தேன், நான் தான் உங்களை ஏற்படுத்தினேன், எனக்காக உங்களை என்ன செய்தேன், உருவாக்கினேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, சகல அதிகாரமும் என்னிடத்தில் இருக்குமானால் நீ தத்தளிப்பு இல்லாமல் என்ன செய்யலாம், உன் வாழ்க்கை பயணத்தில் பயணிக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை விட்டு போக தான் செய்வேன் அப்படின்னு மந்தையை விட்டு எகிரி குதிக்கிற தாவி குதிக்கிற ஆடாக இருப்போமானால் ஓநாய்க்கு பயப்படணும், பொல்லாத மனுஷனுக்கு பயப்படணும், காட்டுப்பூனையை பார்த்தா கூட என்ன செய்யணும், பயப்படணும். எதை பார்த்தாலும் பயப்படணும். ஏன், மந்தைக்குள்ளே இல்லாததுனால. மந்தைக்குள்ளே இருந்தால் மந்தையின் தலைவன் மெய்ப்பன் பொறுப்பு, அவர் தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பாக இருப்பார். தாவீது ஏன் சிங்கத்துக்கு வாயை கிழிச்சார், ஏன் கரடியை கொன்றார், சும்மா வேலை இல்லாமையா, சும்மா பொழுது போலன்னு போய் கரடியை கொன்னாரா, இல்லை, அவர் தான் அந்த ஆட்டுக்குட்டிக்கு பொறுப்பு, உத்தரவாதம். அப்போ அவர் தான் அதற்கு முன்பதாக நின்று அதனுடைய வாயை கிழிப்பதற்கும் அதை கொல்லுவதற்கும் விடுவிப்பதற்கும் அவர் தான் பொறுப்பு. ஆட்டுக்குட்டி மந்தையில் இருக்கிற வரைக்கும் தான். மந்தையை விட்டு வெளியே போச்சுன்னா அல்ல, கர்த்தர் அதுக்கு பொறுப்பாகிறவர் அல்ல. மீண்டுமாய் கர்த்தர் சமூகத்தில் வரும்படியாய் கர்த்தர் அன்போடு அழைக்கிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிற குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் அரசாளுகிற குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் ஆளுகை செய்கிற மனிதன் ஆசீர்வாதமாக இருப்பான். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிற சபை ஆசீர்வாதமானதாக இருக்கும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிற வேலை, கர்த்தர் முன்பதாக நிற்கிற சமூகம், அது ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஆமென். வேலைக்கு போகும்போது எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்க, உங்கள் தொழிலை ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் ஜெபித்து தொழிலை ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் பயணத்தை ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் ஜெபித்து பயணத்தை ஆரம்பிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்னை முன்பதாக நிறுத்துவீர்கள் என்று சொன்னால் நான் அங்கே அரசாளுகிறவராய், அதிகாரம் செலுத்துகிறவராய், ஆளுகை செய்கிறவராய், நான் ராஜரீகம் பண்ணுகிறவராய் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக ராஜரீகம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. ராஜாவின் பிள்ளை எப்படி இருக்கும், கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்குமா, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமா அதுக்கு. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, சகலமும் என்ன செய்யுது, தட்டுக்கு வருது, அதனால் அவனுக்கு என்ன அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதே போல் தான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிக்கு என்ன இருக்காது, ஒரு குறையும் இருக்காது. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். சிங்கக்குட்டி, காட்டுக்கே ராஜான்னு சொல்லப்படுகிற சிங்கம் கூட என்ன செஞ்சிடும், தான் குட்டியை பட்டினி போடுற சூழ்நிலை வரும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ
ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேளுங்களேன். அவர் ராஜரிகம் பண்ணாருன்னா அவர் வேற எந்த ராஜாவையும் விட மேன்மையானவர், அவர் எல்லாவற்றிலும் விட பெரியவர். அவர் சொல்கிறாரு, நான் ராஜரிகம் பண்ணுவேன், ஆனால் நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் சொன்ன வார்த்தையின்படி என்ன செய்வேன், நான் நடத்தி செல்வேன் என்ற ஒரு வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1 நாளாகமம் 16:31 வாசித்து முடிக்கலாம். வானங்கள் மகிழ்ந்து பூமி என்ன செய்வதாக, பூரிப்பதாக, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக. அல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது, வானங்கள் மகிழட்டும், பூமி என்ன செய்யட்டும், பூரிப்பாகட்டும். காரணம், கர்த்தர் ராஜரிகம் பண்ணார்னா அங்கே மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். ஆமென். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ராஜரிகம் பண்ண விடுறீங்களா? ஆண்டவர் அரசால விடுகிறீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் விட்டுருங்க. குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர்தான் பார்த்து கொள்ளணும், நாங்கள் உம்முடைய பிள்ளை, இது என்ன செய்யணும் எனக்கு. ஆமாம், யோசபாத் அப்படி தான் ஜெபிக்கிறார். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நடுவே என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியலை, என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. இதுதான் யோசபாத் ஜெபித்த ஜெபம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை என்ன செய்கிறார், கேட்குறார். நீ உனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டல, இப்போ நான் என்ன செய்கிறேன், எல்லாவற்றையும், இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, என்னுடையது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தாலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை நேர்த்தியாக என்ன செய்கிறார், நடத்துகிறார். பூமி பூரிப்பதாக, வானங்கள் மகிழட்டும். ஏன்? ராஜரீகம் ஆண்டவர் பண்ணுகிறார். அவர் ராஜாதி ராஜாவா எங்கே இருக்கிறாரோ அங்கே மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகிறதா இருக்கும். அல்லேலூயா. ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படட்டும், அவர் ராஜரிகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இனி பூமி என்ன செய்யும், பூரிப்பாகும், பூமி செழிப்பாகும், கர்த்தருடைய ஆளுகை உண்டாகும். நம்முடைய ஆலயத்தில், வீட்டில், தொழிலில், குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எதிர்காலத்தில் என்னவா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய ஆளுகைக்கு விட்டு கொடுங்க. ஆண்டவரை நீங்கள் ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அதை பொறுப்பெடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். கடந்த நாட்களில் ஒரு கொரியோகிராஃபி ஒன்று பார்த்தேன், ஒரு சின்ன குறு நாடகம். ஆல்வின் தாமஸ் அங்கே போட்ட ஒரு நாடகத்தில் ஒரு சேர் ஒன்று இருக்கும், அதுதான் டிசிஷன் எடுக்கிற சேர், டிசிஷன் மேக்கிங் சேர். அந்த சேரில் தீர்மானங்கள் எடுக்கலாம், அதுதான் அவனுடைய இருதயம். அந்த சேர் தான் அவனுடைய இருதயம். இப்போ ஆண்டவரை அங்கே கூப்பிட்டு உட்கார வச்சு, ஆண்டவரே நீங்கள் இந்த சேரில் என்ன செய்யுங்க, உட்காருங்க, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையின் தீர்மானங்களை நீங்கள் எடுங்க, என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அந்த சேரை ஆண்டவருக்கு கொடுத்துருவார். உடனே ஆண்டவர் அந்த சேரில் உட்காந்துருவார். உண்மையாக நான் உட்காரலாமா, நான் இந்த சேரில் உட்காந்தா நான் எடுக்கிற முடிவு தான் நீ எடுக்கணும். ஓகே, ரைட் ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறத என்ன செஞ்சுருவோம், நீ சொன்னால் போதும் செய்வேன் அப்படின்னு என்ன செஞ்சு பாட்டு போட்டு காலெலாம் விழுந்து. ஆமாம், இப்போ டிசிஷன் எடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது, வெளியே ஒரு டூர் ஒன்று வருது, ஒரு ஊழியம் வருது. இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, டூரை கேன்சல் பண்ணு, ஊழியத்தில் அக்செப்ட் பண்ணு அப்படின்னா இவன் யோசிக்கிறான். இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு என்ன செய்யுது, மாறுது. போய் அந்த சேரில் இவன் உட்காந்து ஆண்டவரை தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு, சார் ஊழியத்துக்கு நான் அப்புறமா வரேன், டூர் என்ன செய்யுங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. உடனே ஆண்டவர் கீழே இருந்து ஏஞ்சி, என்னப்பா தம்பி, இந்த சேரை எனக்கு தரேன்னு சொன்னேன், நீ என்ன செய்கிற, இப்போ அந்த சேரில் உக்காந்துட்ட, டிசிஷன் என்ன தானே எடுக்க சொன்னேன், முடிவை நான் தானே எடுக்கணும்னு சொன்னேன், நான் எடுக்கிற முடிவுக்கு சரி சொல்வேன்னு சொன்னியே. ஐயோ ஆண்டவரே, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இந்த தப்பு பண்ண மாட்டேன், நீங்களே உட்காருங்க அப்படின்னு சேரில் உட்கார வச்சுட்டு அடுத்து ஒரு முடிவு எடுக்க நேரம் வரும் பொழுது அதே போல் ஆண்டவரை தள்ளி விட்டுட்டு இவன் என்ன செய்கிறான், உட்காந்து தன்னுடைய முடிவை எடுக்கிறான். இது ஆண்டவர் வெறுத்து போகிறார். தம்பி, ஒன்று நீ என்ன செய், இந்த சேரில் உட்கார், இல்லை என்ன இந்த சேரில் உட்காந்து முடிவு எடுக்க விடு, நீ என்னை உட்கார சொல்கிற, முடிவு என்ன எடுக்கிற, இது எனக்கு செட் ஆகாது. நான் இருந்தால் நான் எடுக்கிற முடிவு என்ன செய்யணும், நீ எடுக்கணும். நான் வேண்டாம் அப்படின்னா நீயே உட்காந்து உனக்கு விருப்பமான முடிவை எடுத்துக்கலாம். நீ என்ன செய்ய போகிற? உடனே அவன் ஒப்பு கொடுக்குறான், இனி என்ன செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இனி நீங்கள் எடுக்கிற முடிவு தான். ஆண்டவர் ராஜரிகம் பண்ண சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, முடிவை ஆண்டவரே நீங்கள் அரசாளுங்கன்னு சொல்லிவிட்டு செங்கோல் நம்ம பிடிச்சி என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. செங்கோல் அவர்கிட்ட என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். அவர் தான் அரசாள்றாருன்னா அவர்கிட்ட கொடுத்துடணும். என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை ஆனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வருதா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு போய் அவர்கிட்ட தான் என்ன செய்யணும், கேட்கணும். ஏன்னா எனக்கு அதிகாரி யார், எனக்கு எஜமான் யார்,
என் தகப்பன் யாரு, என்னை ஆளுகிறவர் யாரு, என் மெய்ப்பன் யார், நான் யாருக்கு கீழே இருக்கிறேனோ அவர்கிட்ட போய் என்ன செய்யணும், என்னை முழுதுமாய் ஒப்பு. ஆண்டவரே நீங்கள் என்ன செய்யுங்க, நடத்துங்க. இந்த நீங்கள் தான் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்தானே ஆரம்பித்தேன் சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு ஒரு காரியத்தை ஆரம்பித்து அதில் ஒரு பிரச்சனை வருதுன்னா கர்த்தர் அங்கே உங்கள் சார்பில் ராஜரிகம் பண்ணுகிறவர் நிற்பார். அந்த குறையாக இருக்காது, அது நிறையா என்ன செஞ்சிடும், மாறும். ஏன்னா நீங்கள் உண்மை உள்ள இருதயத்தோடு கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறதுனால. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் ராஜரிகம் பண்ண விடுங்க, ஆண்டவர் ராஜரிகம் பண்ணுவதுக்கு ஒப்பு கொடுங்க. வாழ்க்கை, குடும்பம், பிள்ளை எதுவானாலும், படிப்பு, எல்லா பட்சத்திலும் கர்த்தரை ராஜரிகம் பண்ண விடுங்க. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை, உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுக்க விடுங்க. கர்த்தர் அவர் ஆளுகை செய்தால் வானம் மகிழும், பூமி பூரிப்பாகும், எல்லா இடங்களிலும் சமாதானம் உண்டாகும், ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சைக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கர்த்தர் ராஜரிகம் பண்ணா அது அசையாதபடி நிலை பெற்றிருக்கும். மகத்துவம் அவர் கையில் இருக்கிறது. ஓ ராபால ராதா ரஷந்தரதனமா. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே, எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. ஆராதனை 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 ஆராதனை. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த, எந்த மனிதனையும் உயர்த்த உம்மால் ஆகும்ப்பா. நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களாவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தின தேவ சமூகம், இம்மட்டும் நடத்தின தேவ பிரசன்னம், இம்மட்டும் உதவி செய்த தேவனுடைய கரம் ஆண்டவரே இனிமேலும் நடத்தட்டும்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவீராக. நீர் எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்வீராக. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் ஆளுகை செய்வீராக. எங்கள் குடும்பத்தை, எங்கள் தொழிலை, எங்கள் பிள்ளைகளை, படிப்பின் காரியங்களில், ஞானத்தில், எல்லா இடத்திலும் நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பதாக. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், வானம் மகிழ்வதாக என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்ல கடவுது. அப்பா, நீங்கள் ஆளுகை செய்தால் பூரிப்பு உண்டாகுமேப்பா. நீங்கள் ஆளுகை செய்தால் மகிழ்ச்சி இருக்குமேப்பா. ஆண்டவரே, உங்களுடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, உங்கள் ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். நீர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், மன்னாதி மன்னராய் அரசாளுவீராக. நீங்கள் ஆளுங்கப்பா. உங்கள் ஆளுகைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உம்முடைய கரம் பொறுப்பெடுத்துக்கொள்ள நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.